அன்பான மாணவ மாணவிகளே, இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றுமொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உயர்தர புவியியல் பாடத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்திலிருந்து நாங்கள் இந்த வாரம் வரைக்குமே புவியியல் பாடத்துடைய பௌதியத்தினுடைய முக்கிய துறையாக இருக்கின்ற காலநிலை மாற்றம் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் எங்களுக்கு வளவாளராக எங்களுடன் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் பீடத்தினுடைய கலாநிதி இஸ்திகார் ஆரிப் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். கலாநிதி இஸ்திகார் ஆரிப் அவர்களே வணக்கம். இந்த காலநிலை மாற்றம் என்று சொன்னால் அதற்குடைய முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு தேர்ச்சி, பூகோள காலநிலை மாற்றத்துக்கு பங்களிக்கும் காரணிகளையும் செயல்முறைகளையும் பரிசீலித்து சூழலின் சமநிலையை பேணுவதற்காக செயற்படுவார் என்பதாக அமைகிறது. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பூகோளத்தினுடைய காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன, அதை தீர்மானிக்கின்ற பௌதிய காரணிகள் என்ன, மானிட காரணிகள் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் தேர்ச்சி மட்டங்களை பார்க்கிற பொழுது அதனுடைய 8.1 மற்றும் 8.2 என்ற தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் நிறைவு செய்து அதனுடைய தொடர்ச்சியாக 8.3 தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம் வளவாளருடன். அந்த வகையில் 8.3 காலநிலை மாற்றம் எவ்வாறு மாநில நடவடிக்கைகளை பாதிக்கிறது என்பதை விவரிப்பார். 8.4 என்பது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு மனிதன் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை 2 தேர்ச்சி மட்டங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட கற்றல் பேறுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த கலந்துரையாடலை நடத்தி செல்வதற்கு எண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பாக மிக சுருக்கமான விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி செல்லலாம் என்று நினைக்கிறேன் அவர்களே. ஆம், பிரதானமாக காலநிலை கூறுகளில் வெப்பநிலை அதிகரிப்புடன் கூடிய மழைவீழ்ச்சி, அமுக்கம், காற்றுக்கள், முகில்கள், ஈரப்பதன் இவற்றில் 30 வருட கால அவதானிப்புகள் தொகுப்புகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே காரணமாகும். இதனையே நாம் காலநிலை மாற்றம் என்று கூறி வருகின்றோம். அதாவது காலநிலை மாற்றம் என்றதற்கான வரையறை கூட அந்த வகையில் காணப்படுகின்றது. அதே வேளையில் காலநிலை மாற்றத்தினால் பாரிய அளவான எதிர்மறை தாக்கங்கள் பூகோள ரீதியாக ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. அவ்வாறான எதிர்மறையான தாக்கங்கள் பல்வேறுபட்ட அதாவது காலநிலை சம்பந்தமான ஆய்வுகளிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கும், அதாவது உலக ரீதியாக வாழும் மக்களுக்கும் பரவலாக அவற்றை அவதானிக்கக்கூடியதாகவும் உணரக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. ஆகவே கடந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் காலநிலை மாற்றம் என்றால் என்னென்று கற்றிருக்கின்றோம். குறித்த பிரதேசம் ஒன்றில் அல்லது பூகோளத்தினுடைய ஒட்டுமொத்த சூழலையும் அடிப்படையாக கொண்டு 30 வருட கால வளிமண்டல தொகுப்புடைய காலநிலையாக இருக்கின்ற வகையில கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு இந்த காலநிலையானது மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. அதை நாங்கள் இன்னொரு வகையில் சொன்னால் உலகத்தினுடைய வெப்பநிலையானது அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று இன்னொரு வகையில் நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது மழை வீழ்ச்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த காலநிலை மாற்றங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கலாநிதி அவர்களே. அந்த வகையில் உலகத்தினுடைய காலநிலை மாற்றம் என்பது எவ்வாறான துறைகளில் தாக்கங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடுவோம். நிச்சயமாக காலநிலை மாற்றத்தின் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகள் பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்து காணப்படுகின்றன. அவற்றில் நாம் முதலாவது மக்களுக்கு, அதாவது மக்கள் நேரடியாக உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய பல்வேறுபட்ட விளைவுகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் வெப்பநிலை அதிகரிப்பை மக்கள் உணர்ந்து வருகின்றார்கள். அத்தோடு வெப்பநிலை அதிகரிப்பானது அவதானிப்புகள், அதாவது தரவுகள் மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அது கடந்த நிகழ்ச்சி நாங்கள் குறிப்பிட்டோம். உலகத்தினுடைய சராசரி வெப்பநிலையானது 15°C குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட பொதுவாக பார்க்கின்ற பொழுது கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு உலகத்தினுடைய வெப்பநிலையானது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் பிள்ளைகளே பார்க்கிறோம், இங்க இந்த வெப்பநிலை அதிகரிப்பினால் அல்லது காலநிலை மாற்றத்தால் எவ்வாறான நேரடி அல்லது மறைமுக தாக்கங்கள் பூகோள ரீதியாக மக்களுக்கும் சரி ஏனைய சூழலுக்கும் சரி ஏற்படுகிறது தொடர்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெப்பநிலை அதிகரிப்பு, அதே போன்று நீண்ட கோடைகள், இலங்கையில் கூட அதாவது ஒவ்வொரு வருடமும் நீண்ட கோடைகள் நிலவக்கூடிய சாத்தியங்கள் நிலவக்கூடியது நாம் அதாவது அவதானித்திருக்கின்றோம். இதே போன்று வறட்சிகள், இடைக்கிடை ஏற்படும் வறட்சிகள், அதே போன்று இந்த வறட்சி, இந்த நீண்ட கோடை, அதிகரித்த வெப்பம், இவைகள் காரணமாக இவைகள் அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள், அதாவது எதிர்மறை விளைவுகள் ஆகும். இவ்வாறான எதிர்மறை விளைவுகள் காரணமாக நீர்நிலைகள் வற்றுதல், தூய நீர் கிடைப்பு மக்களுக்கு இல்லாமல் போகின்றது. உலகத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை, குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கட்டுப்பட்டு காட்ட முடியும். நிச்சயமாக. அதே போன்று நிலம் வறண்டு போகுதல். இப்ப நிலம் வறண்டு போகும்போது அதில் பல்வேறுபட்ட
பாதிப்புகள் விவசாயம் மனித நடவடிக்கைகளுக்கு ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று விவசாய நிலங்கள் சுருங்கி போகுதல், அதாவது விவசாய நிலங்கள் சுருங்கி போகுதல் என்றது அதாவது நிலம் அமிலத்தன்மை அடைதல், நிலம் வறண்டு போகுதல், நிலம் சீரழிந்து போகுதல், தரமிழந்து போகுதல், மண் நிச்சயம் அரிப்பு, மண் அரிப்பு, மண் தரம் இழந்து போகுதல், இவ்வாறான காரணங்களினால் விவசாய நிலங்கள், விவசாய பயிர்கள் செய்யக்கூடிய செழிப்பான வளமான நிலங்கள் சுருங்கி போறதுக்குரிய காரணமாக இந்த காலநிலை மாற்றம் காணப்படுகின்றது. அத்தோடு இவ்வாறு விவசாய நிலங்கள் குறைதல், நிலம் வறண்டு போகுதல், வளத்தன்மை இழத்தல் போன்ற காரணங்களினால் பயிர் வளர்ச்சி குன்ற காரணமாகின்றது. அத்தோடு பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது எந்த பயிராயினும் மனிதர்களை போன்று அவற்றிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று உண்டு. அந்த வகையில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பயிர்களில் இருந்து விடுபட்டால் குன்றி போக காரணமாகின்றது. இவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த பயிர்களின் வளர்ச்சி, அதன் மூலம் கிடைக்கின்ற அறுவடை பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாக, இதனால் ஒட்டுமொத்த உலக சமூகம் பாதிப்படைவதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. அதே போன்று உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. நிச்சயமா, குறிப்பாக அதாவது மென்மையான சென்சிட்டிவ் ஸ்பீசிஸ் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான மென்மையான சென்சிட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது மென்மையான உயிரினங்கள் அல்லது சூழலுக்கு தாக்கு பிடிக்க முடியாத, அதாவது அதிகரித்த வெப்பநிலையை தாங்கிக் கொள்ள முடியாத, இசைவாக்கம் பெற முடியாத மென்மையான வகை உயிரினங்கள், சென்சிட்டிவ் ஸ்பீசிஸ், அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கும் உயிரினங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை பார்க்கலாம். நிச்சயமாக அச்சுறுத்தலுக்கு ஆபத்துக்குள்ளாகி வருவதுடன் அவற்றின் எண்ணிக்கை, அவற்றின் வாழ்விடம் பாரிய அளவில் குறைந்து வருவதையும் நாம் இவ்விடத்தில் காணக்கூடியதாக உள்ளது. இதே போன்று அதாவது அதிகரித்த வெப்பம், வறட்சி, கோடை போன்று அதற்கு எதிர்மாறாக தொடர்ச்சியான கனத்த இடைவிடாத மழை குறிப்பிட்ட சில நாட்களில் பொழிந்து பாரிய பெரிய அதாவது வெள்ளப்பெருக்குகள், குறிப்பாக அந்த வெள்ளப்பெருக்கில் திடீர் வெள்ளம், ஃபிளஷ் ஃப்ளட் என்ற திடீர் வெள்ளம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உலக ரீதியாக, குறிப்பாக ஐரோப்பா உட்பட உலக ரீதியாக காணப்படக்கூடியதாக உள்ளது. அதே போன்று மலை சார்ந்த உயர்ந்த பகுதிகளில் இடைக்கிடை லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவுகள் ஏற்படவும், சூறாவளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், அத்தோடு இடிமின்னல், புயலுடன் கூடிய கனத்த மழை, அவற்றின் அளவு, செறிவு அதிகரிக்கவும் இந்த காலநிலை மாற்றம் காரணியாக அமைந்து உள்ளது. அத்தோடு உயிர் பல்லினத்தன்மை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றது. அதாவது நோய்கள், இறப்புகள் மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களிலும் பாரிய அளவு அதிகரித்து வருகின்றது. இதே போன்று வடமுனைவு, தென்முனைவு பகுதிகளில் காணப்படுகின்ற பனிப்படலங்கள், மலை உச்சிகளில் காணப்படுகின்ற பனிப்படலங்கள் என்பன படிப்படியாக கரைந்து வருகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்வடையவும், தீவுகள் அமிழ்ந்து போகவும் காரணமாகி வருகின்றன. இவற்றை தவிர பெருவாரியாக பொருளாதார ரீதியாக குறிப்பிட்ட துறைகள் என்பதை தாண்டி விவசாயம், கைத்தொழில், மனித நடவடிக்கைகள், சேவை துறைகள் போன்ற பல்வேறுபட்ட துறைகளில் பல்துறை சார்ந்த பாதிப்புகள் இந்த காலநிலை மாற்றத்தினால் இன்று உலக ரீதியாக காணப்படுவதுடன் பல்வேறுபட்ட இவ்வாறான பாதிப்புகளுக்கு மக்கள், மனிதர்கள் உட்பட உயிரினங்கள், சூழல் கூறுகள் முகம் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக சுட்டிக்காட்டலாம். ஆகவே பிள்ளைகளே, காலநிலை என்று சொன்னால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். இந்த காலநிலையானது உலகத்திலே எவ்வாறு வெப்பமயமாக்கலை அதிகரித்து கொண்டு வருகின்ற மறைமுகமாக பார்த்திருக்கின்ற அதே வேளை இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறான துறைகளில் இந்த சமூகத்திலேயும் சரி அல்லது பௌதிக சூழலும் சரி பல்வேறுபட்ட தாக்கங்களை எந்தெந்த துறைகளில் ஏற்படுத்தி கொண்டிருக்க தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலாநிதி அவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அவற்றை பார்க்கிற பொழுது காலநிலை மாற்றம் மானிட நடவடிக்கைகள் மற்றும் சூழல் கூறுகளை எவ்வாறு பாதிக்கிற என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவற்றை பற்றி விளங்கப்படுத்திக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலந்துரை நிகழ்த்தி செல்லலாம். நிச்சயமாக, அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக பல்வேறுபட்ட துறைகள், அதாவது விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, குடியிருப்பு பகுதிகள் அல்லது வாழ்விடங்கள், அதே போன்று சுகாதார ரீதியான பாதிப்புகள், உயிரினங்கள், சூழல் தொகுதிகளுக்கான பாதிப்புகள் என்றவாறு காலநிலை மாற்றத்தினால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. சுகாதாரம், விவசாயம், காடுகள், நீர்வளம், கரையோர பகுதிகள், உயிரினங்கள், சூழல் தொகுதிகள் என்பன பரவலாக பாதிக்கப்பட்டு வருவது நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விவசாயத்திற்கான பாதிப்புகள் என்ற ரீதியாக நாம் நோக்கும் போது
விவசாய நடவடிக்கைகள், குறிப்பாக விவசாயத்தின் மீதான காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கு என்ற அடிப்படையில் விவசாய பயிர்களது வளர்ச்சி, உற்பத்தி இந்த காலநிலை மாற்றத்தினால் பாரிய அளவு குறைந்து வருகின்றது. இதே போன்று இடைக்கிடை ஏற்படும், அதாவது காலநிலை மாற்றத்தின் விளைவுகளில் ஒன்றான இயற்கை அனர்த்தங்கள் சார்ந்த, அதாவது வெப்பநிலை அதிகரிப்பு, அகோர வெப்பம், அதனைத் தொடர்ந்த வறட்சி, மலைவீழ்ச்சி போக்கில் ஏற்படும் மாற்றங்கள், இடைக்கிடை ஏற்படும் வெள்ளங்கள், இவைகள் பாரிய அளவு பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியதாகவும் பயிர்ச்செய்கையை முழுமையாக இல்லாமல் செய்யக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. மலைவீழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் எதிர்நோக்கப்படுற முக்கிய மறிய குடும்பங்களைச் சேர்ந்த விவசாயிகளை நாங்கள் பார்க்கலாம். கலாநிதி அவர்களே, இந்த மலைவீழ்ச்சி பற்றி பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஆப்பிரிக்க மற்றும் தென் அமெரிக்க மற்றும் ஆசிய பகுதிகளில் இந்த வறட்சி ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு போற நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மலைவீழ்ச்சியுடைய செறிவு அதிகரித்து போற பார்க்க ஒரு புறம் மலைவீழ்ச்சியை நாங்கள் எல்லினோ லானினோ தொடர்ச்சியாக நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். இந்த மலைவீழ்ச்சியுடைய செறிவு அது மழை பெறுகின்ற கால அளவுகளில் ஏற்படுகின்ற கால நீட்சி, அல்லது குறுகிய காலத்தில் அதிக செறிவான மழை வீழ்ச்சியை பெறுகின்ற தன்மை, அல்லது குறுகிய காலத்தில் அதிக வெப்பத்தை பூமி பெறுகின்ற தன்மை, அல்லது நீண்ட காலத்துக்கு பெறக்கூடிய மழை வீழ்ச்சியோ அல்லது வெப்பநிலையோ குறுகிய காலத்தில் பெற்று போதல் காரணமாக இந்த விவசாயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விவசாயத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இன்றைய சமூகத்தில் விவசாயிகள் எதிர்கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. அதே போன்று விரிவுரையாளர் அறிவழகன் அவர்கள் கூறியது போன்று மழை வீழ்ச்சி அதன் இயல்பான இயற்கையான போக்கில் பூமிக்கு கிடைக்காமல், அதாவது நீண்ட காலம் தூறலுடன் கூடிய பூமிக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் அதாவது சாதக தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மழை வீழ்ச்சி என்றதுக்கு பதிலாக குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பெருமளவு, அதாவது கனத்த மழை பெய்து பாரிய அளவு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, அதாவது மலைவீழ்ச்சி போக்கு காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பாரிய அளவில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடியதாகவும் உள்ளது. இதே போன்று வெப்ப அதிகரிப்பு காரணமாக பயிர்களுக்கான நோய்கள் அதிகரித்து வருகின்றன. அதாவது வெப்ப அதிகரிப்பு பயிர்களுக்கான நோய்கள் அதிகரிக்கவும், பயிர்கள் சார்ந்து அதாவது பயிர்களை கிருமிகள், அதாவது பயிர்களில் காணப்படும் கிருமிகளோட பெருக்கம் ஏற்படவும், அதனால் பாதிப்புகள் ஏற்படவும் இந்த வெப்ப அதிகரிப்பும் இந்த காலநிலை மாற்றமும் காரணமாக இருந்து வருகின்றன. அண்மை காலத்தில் நாங்கள் பார்த்தோம் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனை சில சூழலுக்கு தேவையற்ற சில உயிரினங்களுடைய தோற்றம், சில வண்டுகளுடைய தோற்றம் அல்லது நுண்கிருமிகளுடைய தோற்றம் இந்த பயிர்களை அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளான இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் மிக ஒரு சாபக்கேடான விடயமாக இந்த நெல் பயிர் மற்றும் கோதுமை பயிர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அவற்றை நாங்கள் பார்க்க பொழுது அவற்றை இலகுவாக வழங்கிக் கொள்ள முடியும். பிள்ளைகளே, நீங்கள் அவற்றை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த தாவரங்களுடைய தோற்றத்துக்கு இந்த காலநிலை மாற்றம் எவ்வாறு பங்காற்றுகிறது என்பதை நீங்கள் இப்படி அண்மை கால உதாரணங்களும் தொடர்படுத்தி ஆராய்வது மிக சிறந்ததாக இருக்கும். நிச்சயமாக. அதாவது வெப்ப அதிகரிப்பு காரணமாக தோற்றம் பெற்று வியாபித்து பாரியளவு பயிர்ச்செய்கைகளில் செல்வாக்கு செலுத்தி அவற்றை பயிர்களை நாசம் செய்யும் அநேகமான பூச்சிகளும் கிருமிகளும் இந்த அதிகரித்த அகோர வெப்பநிலையின் துணையுடன் பல்கி பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று பயிர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குறைந்து பயிர்கள் பாதிக்கப்பட காரணமாகி வருகின்றன. இதே போன்று இந்த காலநிலை மாற்றத்துடன் கூடிய வெப்ப அதிகரிப்பு காரணமாக, பூமி வெப்பமடைதல் காரணமாக மொத்த விளைவு பாரிய அளவு, அதாவது பயிர்களோட விளைவு குறைந்து வருகின்றது. இவ்வாறு பயிர்களோட விளைவு குறைந்து வருவதற்கு ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அதிக வெப்பம், வறட்சி, மண் அமிலத்தன்மை அதிகரிப்பு, மண் அளவுக்கு அதிகம் ஆவியாக்கத்துக்கு உட்படுகின்றது. அளவுக்கு அதிகம் ஆவியாக்கத்துக்கு உட்படுவதற்கான பிரதான காரணம் அதிகரித்த வெப்பமாகும். இவ்வாறு அதிகரித்த வெப்பம் காரணமாக மண் அதிக அளவு ஆவியாக்கத்துக்கு உட்படும் போது மண் வறண்டு உவர்த்தன்மை அடைதலுக்கும் வெடிப்புகளுடன் கூடிய காய்ந்த வறண்ட தன்மைக்கும் உட்படக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான விளைவுகள் காலநிலை மாற்றத்தினால் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்படக்கூடியதாக உள்ளது. இதே போன்று காலநிலை மாற்றம் பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கு இட்டு செல்கின்றன. இதனால் பல்வேறுபட்ட விவசாய பாதிப்புகள் இயற்கை அனர்த்தங்களினால் புயல்கள், சூறாவளிகள், வெள்ளம், வறட்சி இவைகள் பாரிய அளவு விவசாய நடவடிக்கைகளை பாதித்து வருகின்றன. இதே போன்று இவ்வாறு விவசாய நடவடிக்கைகளை இந்த காலநிலை மாற்றம் பாதித்து வருவதனால் அதனால் நேரடியாக பாதிக்கப்படுவது வறிய விவசாயிகள் ஆகும். மேலும் வறியவர்களாகவும் அவர்கள் பொருளாதார ரீதியாக மேலும் இக்கட்டான ஒரு நிலைக்கு
உட்படவும் இந்த இயற்கை அனர்த்தங்கள், அதாவது காலநிலையை அடிப்படையாக கொண்ட இயற்கை அனர்த்தங்கள் காரணமாகி வருகின்றன. அத்தோடு காலநிலை மாற்றம் காரணமான கடல் மட்ட உயர்வானது நிலக்கீழ் நீர் உவர்த்தன்மை அடைந்து விவசாயத்தையும் பாதிக்கக்கூடியதாகவும், கடல் மட்ட உயர்வுகள் காரணமாக அந்த கடல் மட்ட உயர்வு கரையோரம் வரை வந்து விவசாய நிலங்களில் ஆக்கிரமித்து விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அதாவது கரையோரத்தில் காணப்படுகின்ற நன்னீர் ஊற்றுக்கள் அல்லது நன்னீர் கிணறுகள் மீது கடல் நீரானது கலப்பதன் காரணமாக கடல் மட்டமானது அதிகரித்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் பிள்ளைகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். கடல் மட்ட அதிகரிப்புகள் மிக பிரதானமான காரணி காலநிலை மாற்றம். அதாவது உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பானது பனிப்பாறைகளை உருகச் செய்வதன் மூலமாக கடல் மட்டமானது வருடாந்தம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாகத்தான் கரையோரங்களில் உவர் நீர் தேங்குவதன் காரணமாக அல்லது நன்னீர் நிலைகளில் உட்புகுவதன் காரணமாக இந்த நன்னீரை நம்பி இருக்கின்ற விவசாய நிலங்கள் மிகவும் பாதிப்படைகிறது. அதே போலத்தான் ஏற்கனவே கலாநிதி இஸ்திகார் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று பார்க்கிற பொழுது குறிப்பாக பங்களாதேசனுடைய விவசாய நிலங்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது இந்தியாவிலிருந்து வருகின்ற கங்கை கழிமுகத்தில் இருக்கின்ற பங்களாதேசனுடைய தாழ்நில பகுதிகள் வருடா வருடம் இந்த விவசாய நிலங்களை இருக்கின்ற பிரச்சனைகளாக நாங்கள் அவற்றை குறித்து காட்ட முடியும், வெள்ளப்பெருக்கு. ஆகவே இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் என்ற அடிப்படையில கடந்த வருடம் இந்தியாவிலும் ஏற்பட்ட மிக வெள்ளப்பெருக்களை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். அதே மாதிரி பங்களாதேசிலும் அண்மை காலமாக ஏற்பட்டு வருகின்ற இந்த வெள்ளப்பெருக்கள் காரணமாக விவசாய நிலங்கள் எவ்வாறு பாதிப்படைந்து வருகிறது என்பது தொடர்பாக சரியான விளக்கங்களை அண்மை கால தரவுடன் பிள்ளைகளாகிய நீங்கள் எழுதிக் கொள்வதற்கு தயாராக இருத்தல் வேண்டும். கலாநிதி அவர்களே, கைத்தொழில் நடவடிக்கைகள் மீது இந்த காலநிலை மாற்றம் எவ்வாறான தாக்கங்களை செலுத்துகிறது? குறிப்பாக பச்சை விட்டு விளைவெனப்படுகின்ற விடயங்களை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கதைத்திருந்தோம். இந்த காலநிலை மாற்றம் என்பது உலகத்தினுடைய கைத்தொழில்களை எவ்வாறு பாதிக்கிறது, அல்லது காலநிலை மாற்றத்துக்கு உலக சமூகம் எதிர்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் காரணமாக இந்த கைத்தொழில் துறைகளானது எவ்வாறான பாதிப்புகளை எதிர்கொள்கிறது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட முடியும். நிச்சயமாக. அதாவது உலகின் பிரதான பொருளாதார விருத்திக்கான பிரதான துறையாக காணப்படுவது கைத்தொழில் துறையாகும். மனித நடவடிக்கைகள் அடிப்படையாகவும் பிரதானமாகவும் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த கைத்தொழில் துறையானது பாரிய அளவு உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை பயன்படுத்தி வருகின்றன. இவ்வாறு பாரிய அளவான உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை பயன்படுத்தி வருவதன் காரணத்தினால் பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு பச்சை வீட்டு விளைவு ஏற்பட்டு அதனால் வெப்ப அதிகரிப்பு ஏற்பட்டு அதன் மூலமான காலநிலை மாற்றம் உலகில் பல்வேறுபட்ட துறைகளில் செல்வாக்கு செலுத்தி வருகின்றன. அவ்வாறு செல்வாக்கு செலுத்தி வருகின்ற துறைகளில் அல்லது பாதிப்புக்கு உட்பட்டு வருகின்ற துறைகளில் கைத்தொழில் துறையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகும். அதில் குறிப்பாக பச்சை வீட்டு வாயுக்களை கட்டுப்படுத்துவதற்கான கைத்தொழில் நாடுகளுக்கு இடையிலான காலநிலை மாற்றம் சம்பந்தமான பூகோள உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களில் பாரிய பரும்படியாக கைத்தொழில் நாடுகள் கைச்சாத்துக்களும் ஒப்பந்தங்களும் இட்டுள்ளன. இவ்வாறு கைச்சாத்துக்கள் ஒப்பந்தங்கள் இட்டுள்ள காரணங்களினால் தொடர்ந்தும் உயிர்ச்சூட்டு எரிபொருட்கள் மூலமான கைத்தொழில் நடவடிக்கைகள் ஒப்பீட்டளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இது ஒரு பக்கத்தில் சாதகமாக இருந்தாலும் கைத்தொழில் என்ற ரீதியில் அது கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஓரளவு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் இருந்தாலும் இவை பூமிக்கு நேசமான உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் என்பதை நாம் சந்தோஷப்பட வேண்டி இருக்கின்றோம். இதே போன்று இயற்கை அனர்த்தங்கள், அதாவது காலநிலை மாற்றத்தினால் பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்கள் உலக ரீதியாக அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் பரும்படியாக்க பாரிய கைத்தொழில் பேட்டைகளில் பாரிய அளவு செல்வாக்கு செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு நீர் பாரிய அளவு தேவை. கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் நீர் காலநிலை மாற்றத்தினால் தட்டுப்பாடு ஏற்பட்டு காணப்படுகின்றது. இவ்வாறு காலநிலை மாற்றத்தின் காரணமாக கைத்தொழிலுக்கான நீர் போதாமை என்ற பிரச்சினை காரணமாக கைத்தொழில் துறை பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றது. அத்தோடு ஏற்கனவே கூறியது போன்று உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை பயன்படுத்தாமல் மாற்று மூலங்களை கைத்தொழிலுக்கு பயன்படுத்தும் போது, அதாவது மாற்று சக்தி மூலங்களை கைத்தொழிலுக்கு பயன்படுத்தும் போது கைத்தொழில் உற்பத்தி பொருட்களுக்கான செலவில் அதிகரிப்பு ஏற்படலாம் என்பதையும் மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.
ஆகவே பிள்ளைகளே, காலநிலை மாற்றம் என்பது கைத்தொழிலில் நேரடியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அல்லது இன்னொரு வகையில் குறிப்பிடும் சொன்னால் மறைமுகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக உலகத்தில் ஏற்படுகின்ற நீர் தட்டுப்பாடு, நீர் போதாமை காரணமாக கைத்தொழிற்சாலைகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற அதே வேளையில் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுத்துகின்ற விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்காக உலகளாவிய ரீதியில் செய்யப்பட்டுள்ள மாநாடுகள், உடன்படிக்கைகளின் காரணமாக இந்த கைத்தொழில் மயமாகிய நாடுகள் அல்லது கைத்தொழிற்சாலையுடைய முதலாளிகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். குறிப்பாக இந்த கைத்தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற காபனினுடைய அளவை கட்டுப்படுத்தல் அல்லது கைத்தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகின்ற காபன் அளவை கட்டுப்படுத்துவதற்கான உபாயங்களை தேடுதல் போன்றவற்றின் காரணமாக, அந்த செலவினங்கள் அதிகரிப்பதன் காரணமாக உலகத்தினுடைய கைத்தொழில் துறையானது இன்னொரு வகையில் அது பாதகமான விளைவுகளை ஏற்படுவதாக இந்த கலாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட, இந்த விளைவுகள் ஒரு வகையில் அது சமூகத்துக்கு நன்மையான காரணமாக இருக்கிற அதே வேளையில் கைத்தொழில்துறை என்று பார்க்கிற பொழுது தீமையான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக அமையும். அந்த வகையில் கலாநிதி இஸ்திகார் சார் அவர்களே, இந்த காலநிலை மாற்றம் என்பது வாழிடங்களில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துது? எங்களுக்கு தெரியும், வாழிடங்கள் சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், உயிரினங்களுடைய வாழிடங்களை நாங்கள் ஒரு வகையாக பார்க்கலாம், மனித வாழிடங்களை ஒரு வகையாக பார்க்கலாம். மனித குடியிருப்புகள் அல்லது வாழிடங்கள் மீதான காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கு, குறிப்பிடத்தக்க செல்வாக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக உலக மக்கள் தொகையில் 40% மேற்பட்ட மக்கள் கடற்கரையிலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள், அதாவது 100 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளே வாழ்ந்து வருகின்றனர். இதே போன்று கரையோர குடியிருப்புகள் போன்றே கரையோரங்கள் சார்ந்து அதிகளவான நகர்களும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் மெகா நகர்கள் அநேகம் கரையோரங்கள் சார்ந்து காணப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த வகையில் காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீர்மட்டம் அதிகரிக்கின்றது. இவ்வாறு கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது கடற்கரையோரங்கள் இந்த கடல் நீர்மட்ட அதிகரிப்பு காரணமாக பாதிப்புக்கு உட்பட்டு வருகின்றன, அதாவது அரிக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு கடற்கரையோரம் அரிக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அந்த கடற்கரையோரங்கள் சார்ந்து காணப்படுகின்ற குடியிருப்புகள், கடற்கரையோரம் சார்ந்து காணப்படுகின்ற விவசாய நிலங்கள், கடற்கரையோரங்கள் சார்ந்து காணப்படுகின்ற சேவை சார்ந்த மையங்கள், அதே போன்று கடற்கரையோரம் சார்ந்து காணப்படுகின்ற பாரிய நகரங்கள், கடற்கரையோரங்களுடன் தொடர்பு பட்டு காணப்படுகின்ற பிரதான பாதைகள், புகையிரத பாதைகள் என்பன பாரிய அளவில் பாதிக்கக்கூடியதாகவும் பாதித்து வருவதுடன் எதிர்காலத்தில் மேலும் பாதிக்கக்கூடியதாகவும் உள்ளது. அந்த வகையில் உலக ரீதியாக அநேகமான நகர்கள் மற்றும் குடியிருப்புகள் இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தால் வறட்சி, வெள்ளம், மினி சூறாவளிகள் போன்ற அனர்த்தங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான அனர்த்தங்கள் அதிகரித்து வரும்போது மனிதனது குடியிருப்பு பிரதேசங்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளதுடன் ஏனைய வாழிடங்களும் ஏனைய உயிரினங்களது வாழ்விடங்களும் பாதிக்கக்கூடியதாக உள்ளன. நகர பகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டால், நகர பகுதிகளில் மக்கள் மிக செறிவாக அடுக்கு மாடி, தொடர் மாடிகளில் வாழ்கின்றனர். இவ்வாறான அடுக்கு மாடிகள், தொடர் மாடிகளில் வாழ்பவர்கள் அது அந்த வீடுகள், அதாவது கண்ணாடி, பிளாஸ்டிக், எஸ்பெஸ்டோஸ், அதே போன்று அலுமினியம், சீமெந்து, கான்கிரீட் இவ்வாறான கட்டிட பொருட்களாலான கட்டிடங்கள் ஆகும். இவ்வாறான பொருட்கள் அனைத்தும் வெப்பத்தை உறிஞ்சி வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டிட பொருட்கள் ஆகும். இவ்வாறான கட்டிட பொருட்களால் ஆன நெருக்கமான, தொடரான, செறிவான கட்டிட தொகுதிகளுக்குள் மனிதர்கள் வாழும் போது அதிகரித்த வெப்பம் அந்த குறிப்பிட்ட கட்டிடங்களுள், அந்த அதிகரித்த வெப்பம் கட்டிட தொகுதிகள் மூலம் உறிஞ்சப்பட்டு அந்த பிரதேசமே வெப்பம் அதிகரித்த ஒரு பிரதேசமாக காணப்படும். நாங்கள் பார்க்கிற பொழுது நகர வெப்பத்தீவுகள் என்ற பெயரால் அவற்றை அழைப்பார்கள். நிச்சயமாக urban heat islands என்று சொல்லுவாங்க, நகர வெப்ப தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறான இடங்களில் மக்களது வாழ்விடங்கள் பல்வேறுபட்ட சூழலியல் ரீதியான, உடலியல், உளவியல் ரீதியான அசௌகரியங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்பட்டு வருவதுடன் வாழுவதற்கு கடினமான ஒரு போக்கில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த அகோர வெப்பநிலை காரணமாக. அத்தோடு இது மேலும் மேலும், அதாவது மேலும் மேலும் இந்த வெப்பநிலை அதிகரித்து வருவதும்
அவர்களது வாழ்க்கையில் பாரிய போராட்டத்துக்கான காரணமாக அமைகின்றது. ஆகவே பிள்ளைகளே, உலக சனத்தொகையினுடைய 40% மக்கள் உலகத்தினுடைய கடற்கரை ஓரங்களில் தான் வாழ்கிறார்கள் என்பதும், அவருடைய வாழிடங்கள் என்பது குடியிருப்பு என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, குடியிருப்பு என்ற பாடத்தில் அவற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்கள் வாழுகின்ற வீடுகள் மட்டுமல்ல, அந்த வீடுகளை சுற்றி இருக்கின்ற கைத்தொழிற்சாலைகள், மைதானங்கள், வீதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதியை தான் நாங்கள் வாழிடம் என்று அழைக்கின்றோம். இந்த நகரங்களிலே கட்டிடங்களானது செங்குத்தாக மிகவும் விரிவாக அமைந்து பெற்று செல்வதன் காரணமாக வெப்பநிலையுடைய அதிகரிப்பானது கிராமங்களுடன் ஒப்பிடும் பொழுது நகரத்தினுடைய வெப்பநிலையானது மிக மோசமாக அதிகரித்துக் கொண்டு போகிற போக்கினை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கிராம பகுதியில் நாங்கள் பார்க்கிற பொழுது வெப்பநிலையுடைய மாற்றமானது பகலில் உயர்வாகவும் இரவில் குறைவாகவும் இருக்கும். ஆனால் விரிவாளர்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இரவு பகுதியில் நகரத்தினுடைய வெப்பநிலையும் பகல் பகுதியில் நகர வெப்பநிலையும் பெரிய அளவு வேறுபாட்டினை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியாத வகையில நகரங்களானது மிகவும் மனிதன் வாழ முடியாத நிலைமையில வெப்பநிலையானது அதிகரித்து கொண்டு போகிற போக்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். நிச்சயமாக. ஆகவே அந்த வகையிலே இந்த காலநிலை மாற்றம் என்பது கலாநிதி ஸ்ரீகார் சார் அவர்களே இந்த மனித சுகாதாரத்தின் மீது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்த சுகாதாரத்துறையில் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறுபட்ட நெருக்குதல்களை உலகளாவிய ரீதியில் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலநிலை மாற்றம், குறிப்பாக உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பானது சுகாதாரத்துறையில் எவ்வாறான பங்கினை அல்லது செல்வாக்கினை ஆற்றுகிறது என்று சொல்லி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. அதாவது காலநிலை மாற்றம், அதனாலான பாதிப்புகள் என்ற வகையில் சுகாதாரம், அதாவது மனித சுகாதாரம் மீது காலநிலை மாற்றம் பாரிய செல்வாக்கு செலுத்தி வருகின்றது. குறிப்பாக வெப்ப அதிகரிப்பானது மனிதனை தாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் பெருக வாய்ப்பாக அமைந்து வருகின்றது. குறிப்பாக பரவக்கூடிய நோய்கள், அதாவது வெப்ப அதிகரிப்புடன் சேர்ந்து பரவக்கூடிய நோய்களான டயரியா, டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் விரைவாக பரவவும் அவற்றை தடுப்பதில் கடினங்கள், சவால்கள் ஏற்படவும் இந்த காலநிலை மாற்றம் காணப்படுகின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது டைரியா நோயினுடைய தாக்கமானது மிக அதிகமா இருக்குது. அதிகமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு வருடம் இந்த நோயினால் இறக்கிறார்கள். அதே போல இலங்கையினுடைய அனுபவத்தை பார்க்கிற பொழுதும் இந்த டெங்கு நோயானது அண்மை காலத்தில் மனித சமூகத்தில் மிகவும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வெப்பநிலை அதிகரிப்பு அதுக்கு ஒரு காரணமாக அமையும். அது தொடர்பாக கருத்துரைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக செல்லலாம். நிச்சயமாக. அதாவது இந்த உயிரினங்களால் பரவக்கூடிய அதே போன்று அதாவது சுகாதார மீதான காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கில் வெப்ப அதிகரிப்பு காரணமாக பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் விரைவாக பரவுவதற்கும் அவை பல்வேறு இடங்களில் வியாபிப்பதற்கும் இந்த காலநிலை மாற்றம் செல்வாக்கு செலுத்தி வருகின்றது. அதை இன்னொரு வகையில் நாங்கள் சொன்னா, சூழலுக்கு ஏதவே இல்லாத உயிரினங்களுடைய தோற்றம், சூழலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத அல்லது ஏனைய உயிரினங்கள் இறக்கின்ற பொழுது புதிய உயிரினங்களுடைய தோற்றமானது மனித சுகாதாரத்துக்கு மிக பாதிப்பாக அமைவதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. அதே போன்று உயிரினங்களால் பரவக்கூடிய நோய்களின் எண்ணிக்கை, அதாவது கிருமிகள் வேகமாக பரவி வருகின்றதை போன்று உயிரினங்களால் பரவக்கூடிய நோய்களின் எண்ணிக்கையும் தொற்று நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அதே போன்று ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் ஒரு உதாரணம் இதன் மூலம் சொல்லலாம். ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பாவில் குளிர் காலநிலை நிலவுகின்ற காலப்பகுதியை விட வெப்ப காலநிலை நிலவுகின்ற காலப்பகுதிகளில் இறப்புகள் அதிகமாக நிகழ்ந்துள்ளதை ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மிக மிக முக்கியமாக இலங்கையில் கூட காணப்படக்கூடிய ஒரு பிரச்சினை தான் எக்ஸிமா என்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய். அதாவது வெப்ப அதிகரிப்பு காரணமாக மனிதர்களது உடல் மேல் தோல் வறண்டு சொரிச்சலுடன் கூடிய ஒரு நோய் எக்ஸிமா எனப்படுகின்றது. இந்த நோய் பரவலாக மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வெப்ப அதிகரிப்பால் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தோல் வறண்டு போகுதல், அதே போன்று செதில்கள் உருவாகுதல், தோல் காய்ந்த நிலை, இவ்வாறான பிரச்சினைகள், மனித தோள்களுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வெப்ப அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தன்மை, வெப்ப அதிகரிப்பின் தீவிரத்தன்மை காரணமாக மக்கள் விரைவாக களைப்படைதல், அதிக வியர்வை ஏற்படுதல், அத்தோடு இந்த அதிக வியர்வை காரணமாக உடலில் நீர்த்தன்மை குறைந்து போதல், அவ்வாறு நீர்த்தன்மை குறைந்து போகும்போது, அதாவது டீஹைட்ரேஷன் நாங்கள் சொல்லுவோம்,
உடலில் நீர்த்தன்மை இழத்தல், நீர்த்தன்மை குறைந்து போதல் என்று இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் போது சிறுநீர் வழி சார்ந்த கற்கள் உருவாகுதல், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுதல் கூட இந்த அதிகரித்த வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய சுகாதார பாதிப்புகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளாக காணப்படுகின்றன. அத்தோடு உறக்கமின்மை, அதிகரித்த வெப்பம் உறக்கமின்மையை ஏற்படுத்தலாம். அத்தோடு வேறுபட்ட உணவு வகைகள், அதே போன்று சூழலியல் கூறுகளில் ஒவ்வாமை ஏற்படவும் இந்த அதிகரித்த வெப்பநிலை, காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கு மூலமான அதிகரித்த வெப்பநிலை காரணமாக இருக்கின்றது. இதே போன்று இருதய நோய்கள் மக்களிடத்தில் அதிகரிக்கவும் இது முக்கியமான காரணமாக அமைந்து வருவதுடன், அதாவது வெப்ப அதிகரிப்புடன் கூடிய காலநிலை மாற்றம். மேலும் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இனப்பெருக்க ஆற்றலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு வெப்ப அதிகரிப்பு காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் வெப்ப அதிகரிப்பு காரணமாக 2030 ஆகும் போது டயரியா நோய் 10% அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதே போன்று பூமி வெப்பமடைதலால் 2100 ஆண்டளவில் வருடாந்தம் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் மரணமடையலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த எதிர்வு கூறல் IPCC-யால் 2017 எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதே போன்று வறட்சியானது பட்டினியை அதிகரிக்க செய்து இறப்பை அதிகரிக்க செய்தும் வருகின்றது. மேலும் ஏற்கனவே நாம் கைத்தொழில் கூறியது போன்று, கைத்தொழிலுக்கான பாதிப்பு என்ற விடயத்தில் கூறியது போன்று, தூய நீருக்கான தட்டுப்பாடு காரணமாக நீரால் பரவக்கூடிய, அதாவது தூய நீருக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது நீரில் அசுத்த நிலை காணப்படும். அவ்வாறான அசுத்த நிலையை மனிதர்கள் பயன்படுத்தும் போது அதனாலான நோய்களும் பாரிய அளவு அதிகரிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளே, சுகாதாரத்துறையின் மீது இந்த காலநிலை மாற்றம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது தொற்று நோய்களாக, நீர் தட்டுப்பாடு மற்றும் நீர் மாசாக்கம் தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகளுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். கலாநிதி இஸ்திகார் சார் அவர்களே, இந்த உலக காலநிலை மாற்றமானது நீர்வளத்தின் மீது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும்? உலகத்தினுடைய நீர் வளங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற பொழுது உலக சமூகம் எதிர்கொள்கின்ற 2 பிரச்சனைகள் முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று நீர் தட்டுப்பாடு. உலக சமூகம் எதிர்நோக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எதிர்நோக்கப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை, பாவனைக்கு ஏற்ற வடிவிலே அந்த நீருடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கிறது. சனத்தொகை அதிகரித்து போகின்ற போக்கினுடைய கேள்வியை நிரம்பல் செய்ய முடியாத அளவுக்கு நீருடைய தேவைப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி பல்வேறுபட்ட நாடுகளில் காணப்படுகின்ற இன்னொரு வகையான பிரச்சனை தான் நீர் மாசாக்கம். நீரில் ஏற்படுகிற மாசாக்கத்தின் காரணமாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை பிள்ளைகளாகிய நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே இந்த நீர் தொடர்பாக காலநிலை மாற்றம் எவ்வாறான செல்வாக்கை செலுத்துகிறது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். நிச்சயமாக, அதாவது காலநிலை மாற்றத்தின் மூலம், அதாவது வெப்ப அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், அதாவது நீர் வளத்தின் மீது காலநிலை மாற்றம் பாரிய அளவு செல்வாக்கு செலுத்துகின்றது. அதாவது தூய நீருக்கான அளவில் பாதிப்பு, தூய நீரின் தூய்மை, அதாவது தூய்மை இழந்து அவை பாவிக்க முடியாத நிலைமைக்கு உட்படுகின்றது. அதே போன்று நீர்நிலைகள் அதிக ஆவியாக்கம் காரணமாக, வெப்ப அதிகரிப்பு காரணமாக வறண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. குறிப்பாக ஆர்னால்ட் அல்கோர் என்ற விஞ்ஞானி தனது திரைப்படத்தில், அதாவது இன்கன்வீனியன்ட் ட்ரூத், அசௌகரியமான உண்மை என்ற தனது திரைப்படத்தில் திட்ட தெளிவாக நைகர் நாட்டில் ஷாட் ஏரியில் 2001 குறிப்பிட்ட ஷாட் ஏரி வற்றிவிட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களே, உங்களுக்கு குறிப்பிட்ட திரையில் கூட இந்த ஷாட் ஏரி படிப்படியாக வற்றி வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதே போன்று குடிநீர் பற்றாக்குறை, விவசாயத்திற்கான நீர் பற்றாக்குறை, கைத்தொழிலுக்கான நீர் பற்றாக்குறை, வீட்டு தேவைகள், மனித பாவனைகளுக்கான நீர் பற்றாக்குறை என பல்வேறுபட்ட அடிப்படையில் நீர் பற்றாக்குறை மற்றும் நீர் மாசாக்கம் ஏற்பட்டு வரலாம். இதே போன்று 2025 சஹாரா பகுதியை அண்டி வாழும் 250 மில்லியன் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாங்கள் ஆப்பிரிக்கானுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பிள்ளையினுடைய அந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு அந்த நாட்டு மக்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இலங்கை போன்ற நாடுகளில் நீர்வளம் மிக்க ஒரு நாடு என்றபடியால் நீருடைய ஏற்படுகிற பிரச்சனை பற்றி நாங்கள் இன்றும் அறியார்களாக இருக்கின்றோம். ஆனால் நீருடைய தட்டுப்பாட்டை அந்த சமூகம் எவ்வாறு எதிர்நோக்குகிறது என்பதை நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய ஆப்பிரிக்காவை பற்றிய படங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் அதனுடைய நிதர்சனமான உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக, அதாவது இலங்கை போன்ற நீர்வளம் நிறைந்த நாடுகளில்
நீண்ட கோடை அல்லது வறட்சி காலங்களில் மாத்திரமே எமக்கு நீரிண்ட பெருமதியை உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளில் அவ்வாறன்றி தொடர்ச்சியாக அவர்கள் நீர் தட்டுப்பாட்டிற்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலை உலக ரீதியாக மேலும் அதிகரிக்கலாம் என்பது நிச்சயம். ஏனென்றால் பல்வேறுபட்ட ஆய்வுகள் எதிர்வரும் காலங்களில், அதாவது எதிர்வரும் 50-100 ஆண்டுகளில் நீர் தட்டுப்பாடு பாரிய அளவு மனிதர்களை பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த ஆப்பிரிக்கா பற்றி குறிப்பிட பொழுதுதான் நாங்கள் பார்க்கலாம் இந்த சூழலியல் அகதிகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அங்கு நாங்கள் பார்க்கலாம். அதாவது வறட்சி காலத்தின் போது நீர்நிலைகளை நோக்கிய மக்களிடையே நகர்வு, அதாவது இடப்பெயர்வு இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆப்பிரிக்காவினுடைய சஹாரா பிரதேசங்களை அண்டி உலகத்தினுடைய நீர் நெருக்கடியானது மிக மோசமடைந்து செல்வதாக அறிக்கைகள் குறிப்பிடுகிறது. வருடாந்தம் லட்சக்கணக்கான குழந்தைகள் அல்லது கர்ப்பிணி தாய்மார்கள் இறக்கிற சதவீதமானது ஏனைய கண்டங்களை பார்க்கிற பொழுது ஆப்பிரிக்காவில் மிக மோசமான நிலைமை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. அதே போன்று பூகோள வெப்பமடைதல் காரணமாக 2080 ஆண்டு அளவில் 1.1 பில்லியன் முதல் 3.2 பில்லியன் மக்கள் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவார்கள் என IPCC யால் எச்சரிக்கப்பட்டுள்ளதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வகையில் நாம் நீர், அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக நீர் கிடைப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி நாம் கவனம் செலுத்தினோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் விரோதர்கள் பார்க்கிற பொழுது இந்த காலநிலை மாற்றத்தால் கடல் மட்ட அதிகரிப்பானது உலகத்தில் எதிர்நோக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. குறிப்பாக சில தீவுகள் உலகத்திலே கடலில் மூழ்கி விடலாம் என்று அறிவிக்கப்படுது. நாங்கள் பார்க்கிற பொழுது 2 வகையான துருவ பகுதியிலே பார்க்கலாம். ஒன்று வட துருவம், 2வது தென் துருவம். அதே மாதிரி இந்த குத்துயரத்தை அடிப்படையாக கொண்ட உயர் மலை சாய்வுகளில் காணப்படுகின்ற பனிப்படுக்கைகள் அல்லது ஆர்டிக், அந்தார்டிக் போன்ற பகுதியில் காணப்படுகின்ற இந்த பனிப்படுக்கைகளை அடிப்படையாக கொண்டு உலக காலநிலை மாற்றம் அல்லது உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பானது கடல் மட்டத்தை எவ்வாறு அதிகரித்து செல்கிறது, அவற்றின் காரணமாக உலக சமூகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் விளக்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக. அதாவது மாணவர்களுக்கு திரையில் காண்பிக்கப்படும் அந்த மூலம் திட்ட தெளிவாக கடல் மட்டம் உயர்ந்து செல்லும் போக்கினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அதாவது வெப்ப அதிகரிப்பு காரணமாக கடல் மேற்பரப்பு நீர் வெப்பத்தினை உறிந்து கடல் மேற்பரப்பின் நீர் கொள்ளளவு நீர்க்கூறுகள் விரிவடைந்து அவற்றின் கொள்ளளவு அதிகரிக்க காரணமாக இருப்பதுடன் அதனால் கடல் நீர்மட்டம் உயர்கின்றது. இதே போன்று பனிப்படலங்கள் அதிகரித்த வெப்பத்தினால் உருகுவதனாலும் கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. இவ்வாறாக 2 காரணங்களினால் கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருவதனால் கடற்கரையோர பகுதிகள் படிப்படியாக பாதிப்புக்கு உட்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடல் மட்ட உயர்வானது வருடாந்தம் 2 சென்டிமீட்டர் முதல் 4 சென்டிமீட்டர் வரை அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இது 2070 ஆண்டில் 35 சென்டிமீட்டர் முதல் 75 சென்டிமீட்டர்களாக உயர்ந்து விடும் எனவும் IPCC-யால் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடல் மட்டம் உயர்வு காரணமாக குறிப்பாக இந்தோனேசிய தீவுகள் பல நீரில் மூழ்கிவிடலாம், கடல் நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக மூழ்கிவிடலாம் என்றும், மாலைத்தீவின் சில தீவுகள், இந்தியாவின் கரையோர பகுதிகள், பங்களாதேஷின் கரையோர பகுதிகள் கூட நீரில் மூழ்கிவிடலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு மாலைத்தீவில் குறிப்பிட்ட காலநிலை மாற்றம் பற்றிய ஒரு ஒன்றுகூடல் நீருக்கடியில், அதாவது கடலுக்கடியில் உலக கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஒன்று கூடப்பட்டதையும் நாம் இவ்விடத்தில் குறிப்பிட்டு காட்டலாம். அதாவது உலக மக்களிட கவனத்தை ஈர்ப்பதற்காக மாலைத்தீவில் நீருக்கடியில் காலநிலை மாற்றத்தில் விளைவுகளில் ஒன்றாக கடல் மட்டம் உயர்வதால் இன்னும் பல வருடங்களில் மாலைத்தீவு முற்றாக நீரில் மூழ்கிவிடும் அபாயம் உள்ளது. எனவே இதற்கான உரிய தீர்வுகளையும் வழிவகைகளையும் கண்டறியுமாறு வேண்டி கவன ஈர்ப்பு மாநாட்டொன்றை மாலைத்தீவில் மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே பிள்ளைகளே, கடல் நீர் மட்டத்தினுடைய அதிகரிப்புக்குரிய காரணம் காலநிலை மாற்றம் என்ற அடிப்படையிலே உலகில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட தீவுகள், அதன் கரையோரங்கள் எவ்வாறு கடலில் மூழ்கி வருகின்றது தொடர்பாகவும், எதிர்காலத்தில் எவ்வாறான தீவுகள் கடலில் மூழ்கிவிடும், குறிப்பாக பசிபிக் சமுத்திரம் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள பல்வேறுபட்ட தீவுகள் எதிர்காலத்தில் இருந்த இடமே தெரியாமல் கடலுள் மறைந்துவிடும் என்பதாக அந்த விடைகள் அமைந்து செல்கின்ற அதே வேளையில் கலாநிதி இஸ்திகார் சார் அவர்களே, இந்த உலக காலநிலை மாற்றமான
வெப்பமானது எவ்வாறு உயிரினங்கள் மற்றும் தாவர சமூகங்கள் மீது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது அல்லது உயிர் பல்வகைத்தன்மையில் அது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாக நீங்கள் கருத்துரைக்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது வெப்ப அதிகரிப்பு காரணமாக காடுகள் சுருங்கி வருகின்றன. அத்தோடு அதாவது காடுகள் சுருங்கி வருவதுடன் உயிர் பல்லினத்தன்மையும் பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருகின்றன. குறிப்பாக உயிரினங்களுக்கான உணவு மற்றும் நீர் கிடைப்பு குறைந்து வருகின்றது. இதே போன்று உயிரினங்களுக்கு, அதாவது சில உயிரினங்கள் காணப்படுகின்றன, அவை மென்மையான உயிரினங்கள் அல்லது குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு மாத்திரம் இசைவாக்கம் பெற்றுள்ள உயிரினங்கள். இவ்வாறான உயிரினங்கள் பல ஏற்கனவே இறந்து விட்டன. இன்னும் பல உயிரினங்கள் அச்சுறுத்தலுக்கும் ஆபத்துக்கும் உட்பட்ட உயிரினங்களாக செந்தரவு புத்தகத்தில் அதாவது குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றிற்கு அடிப்படை காரணம் வெப்ப அதிகரிப்பு ஆகும். அந்த வகையில் ஆர்னால்ட் அல்கோர் 2007 அடுத்து வரும் 100 ஆண்டுகளுக்குள் 1 முதல் 7 பாகை செல்சியஸ் வரையிலான வெப்ப அதிகரிப்பானது தாவரங்களில் 1/5 பகுதியை அழித்து விடலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே போன்று IPCC நிறுவனம் பூகோள வெப்பநிலை 1.5 முதல் 2.5 செல்சியஸால் அதிகரித்தால் 20 முதல் 30% தாவர விலங்கினங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், உயிரினங்கள் அது உணவு நீர் தேவை உணவு நீர் கிடைப்புகள் குறைந்து வருவதுடன் வாழ்விடங்கள் பரவலாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. அதாவது காடுகள் அழிவு அதன் முக்கியமான காரணமாக உண்டு. காலநிலை மாற்றத்தால் தீயினால் எரிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் மனிதனாலும் அழிக்கப்படுவதன் காரணமாக இந்த காலநிலை மாற்றம் என்பது விலங்கின மற்றும் தாவர சமூகங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி தாவரங்களுடைய இடப்பெயர்வு பாதிக்கப்படுதல், அதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படுதல், அதனுடைய பரம்பரை கடத்தல் அவை கடத்தப்படுதல் எல்லாம் இதற்கு நாம் குறிப்பிட்டு காட்ட முடியும். இதே போன்று காலநிலை மாற்றம் காரணமாக வாழ்விட, ஏற்கனவே நாம கூறியது போன்று வாழ்விட பாதிப்புகள், அதே போன்று மென்மையான உயிரினங்களுக்கான பாதிப்புகள் என்பன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாதிப்புகளாக காணப்படுகின்றன. இந்த படங்கள் மூலம் மாணவர்கள் திரையில் காணப்படும் படங்கள் மூலம் திட்ட தெளிவாக சில விடயங்களை அவதானிக்கலாம். அதாவது பனிக்கரடிகள் தமது வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. பெண் குயின்கள் சனத்தொகை குறைந்து வருகின்றன. இதற்கு அடிப்படை காரணம் அதாவது பனிகளில் வாழ பழகியுள்ள, பனிகளில் வாழ்ந்து வரும் பனிப்படலங்கள், பனி சார்ந்த குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்து வரும் அநேக உயிரினங்கள் அவற்றின் வாழ்விடங்களை இவை அதிக வெப்ப அதிகரிப்பு காரணமாக குறிப்பிட்ட பனி பிரதேசங்கள் கரைவுக்குட்பட்ட காரணமாக குறிப்பிட்ட உயிரினங்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதே போன்று அநேகமான உயிரினங்கள் அவற்றின் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. அவற்றின் வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதே போன்று அரிய வகை உயிரினங்களோட எண்ணிக்கை குறைந்து வருவதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் உயிரினங்களுடைய வாழிடங்கள் அழிக்கப்படுதல் அல்லது அழிந்து வருவது தொடர்பாக கதைக்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம், இலங்கையிலே முக்கியமாக உலர்வலயத்தில் காணப்படுற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காடு அழிப்பு. அதனால் இந்த காடுகள் அழிக்கப்பட்டு குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க காரணமாக இந்த யானைகள் மனிதன் மோதல் எவ்வாறு இந்த காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் சற்று குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. அதாவது இலங்கையில் மனித யானை மோதலுக்கான அடிப்படை காரணிகளில் ஒன்று வெப்ப காலங்களில், அதாவது கோடை காலங்களில், வறண்ட காலங்களில் யானைகளுக்கு காடுகளில் உரிய உணவு நீர் கிடைக்காமை காரணமாக அவை வாழ்விடங்களை நோக்கி சென்று அவற்றின் உணவை தேட முற்படுவதே இந்த மனித யானை மோதலுக்கான அடிப்படை காரணமாக காணப்படுவதை நமக்கு சுட்டிக்காட்டலாம். இதே போன்று முட்டையிடுவதில் பல உயிரினங்கள், பல பறவைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல உயிரினங்கள் அச்சுறுத்தலுக்கு, சிறுத்தை போன்ற புலிகள் போன்ற உயிரினங்கள் ஆபத்திற்கும் அச்சுறுத்தலுக்கும் உட்பட்டு வருகின்றன. அதே போன்று அதிகரித்த வெப்பநிலை காரணமாக பூச்சிகளின் வியாபிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாகும். இதே போன்று கடல்வாழ் உயிரினங்களும் பல பாரிய பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருவதும் அவற்றின் வாழ்விடங்கள் இழக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதா. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த எல் நினோ செயற்பாடின் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமாக வெப்பமயமாக்கத்தின் காரணமாக மீனினங்கள், முருகை கற்பாறைகள் அந்த பகுதியில் அழிவடைந்து வருவதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கும். நிச்சயமாக.
உலக காலநிலை மாற்றங்கள் எவ்வாறு இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறது, அது மனித சமூகத்திலும் சரி உயிரின சூழலிலும் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வோம். நிச்சயமாக இயற்கை அனர்த்தங்கள் நேரடியாக காலநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு இவற்றை தொடர்ந்த பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களால் பூகோளம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற அந்த வகையில் அனற்புயல், வறட்சி, காட்டுத்தீ, சூறாவளி, எல்னினோ, லானினா என்பன பாரிய அளவு அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இயற்கை அனர்த்தங்களாகவும் இவை வெப்ப அதிகரிப்பு காலநிலை மாற்றத்துடன் நெருங்கிய நேரடி தொடர்புள்ளனவாகவும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இயற்கை அனர்த்தங்களை பற்றி கதைக்கிற பொழுதுதான் அண்மை காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பிரேசில் காடுகளை அடிப்படையாக கொண்ட அமேசன் காடுகள், ஆஸ்திரேலிய காடுகள் நிறைய அழிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அழிக்கப்பட்டு அந்த உயிரினங்கள் எவ்வளவோ சதவீதமானவை அழிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டுவோம். அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் கூட காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக இயற்கை அனர்த்தங்களை குறைப்பதற்கு மனித சமூகமானது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, எவ்வாறான உபாயங்களை கைக்கொண்டு ஒரு தனி மனிதன் முதல் உலக சமூகங்கள் வரைக்கும் இந்த காலநிலையால் ஏற்படுகின்ற விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உலக சமூகமானது எவ்வாறான உபாயங்களை கொண்டிருக்கிறது தொடர்பாக கலந்துரையாடுவோம். நிச்சயமாக, அதாவது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்காக மனிதனால் மேற்கொள்ளக்கூடிய பங்களிப்பு என்பதில் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இதற்கான பங்களிப்பு செய்வதில் கடமைப்பட்டு காணப்படுகின்றார்கள். குறிப்பாக அதாவது சகலரும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினை குறைப்பதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டியுள்ளோம். அந்த வகையில் குறிப்பாக மிதமிஞ்சிய பாவனையை குறைத்தல் இதில் முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. குறிப்பாக பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றும் பாவனை பொருட்களை குறைத்தல், அத்தோடு அவற்றை குறைக்க முடியாத பட்சத்தில் பிரதியீடுகளை அறிமுகம் செய்தல் அல்லது பிரதியீடுகளை அறிமுகப்படுத்தி அவற்றை மக்களுக்கு புழக்கத்திற்கு விட வேண்டும். அவ்வாறு பிரதியீட்டு பொருட்களோட பயன்பாடு அதிகரிக்கும் போது இந்த பச்சை வீட்டு வாயுக்களின் வெளியேற்றும் பாவனை பொருட்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதே நுட்பத்தினை உயிர்ச்சுவட்டு எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களுக்கு பதிலாக என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி, சூழலுக்கு நேசமான சக்தி மூலங்கள் என்பனவற்றை பயன்படுத்துவதில் அக்கறை செலுத்த வேண்டும். இதே போன்று இலத்திரனியல் நுட்பங்களை, குறிப்பாக சூழலுக்கு நேசமான இலத்திரனியல் நுட்பங்களை பிரயோகித்து உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் பாவனையை குறைப்பதும் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. மேலும் வளங்களை நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய வழிவகைகளை பரவலடைய செய்வதும் அடிப்படையான முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது. இதே போன்று காலநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு, கார்பன் டை ஆக்சைடை அதிகரிப்பு இவற்றில் பிரதானமாக செல்வாக்கு செலுத்துவது காடுகளை அழிப்பதும் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை பயன்படுத்துவதும் ஆகும். அந்த வகையில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதில் அல்லது கார்பன் வெளியேற்றத்தில் குறைப்பதில் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களுக்கு பதிலீடுகள் பயன்படுத்த வேண்டும் என்பதோடு காடுகளை பாதுகாத்தல், மீள்காடாக்கம் செய்வதும் அடிப்படையான விடயங்களாகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களாகவும் காணப்படுகின்றன. அதே போன்று பச்சை வாயுக்களை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக கார்பன் சிங்காக, கார்பன் தாலியாக காடுகள் காணப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அத்தோடு சக்தி பாவனையின் வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விடயமாகும். அத்தோடு பாவனையை குறைத்தல், மாற்று சக்திகள் மீது கவனம் செலுத்துதல் என்பதும் அடிப்படையானதாகும். அத்தோடு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வலு சக்திக்கு பதிலாக, அதாவது பச்சை வீட்டு வாயுக்களை, உஷ்ணமூட்டும் வாயுக்களை வெளியேற்றாத மூலங்களை அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த சக்தி வளங்கள் சொன்னாங்க, அவற்றை குறிப்பிட்டு காட்ட முடியும். நிச்சயமாக மாற்று சக்தி வளங்கள், அவற்றில் குறிப்பாக தற்போது இலங்கையில் கூட நிசான் கார் இது பெட்ரோல் பயன்படுத்தாமல் பயணிக்கக்கூடிய, அதாவது ஓட்டக்கூடிய ஒரு வாகனமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி விரித்தெழுந்த நாடுகளிலும் சூரிய ஒளியின் மூலமாக இயங்குகின்ற கார்கள் பாவனையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக சூரிய சக்தி மூலமாக சேமிக்கப்பட்ட பேட்டரிகள் மூலமாக, அதே போன்று அதாவது மின்சாரத்தின் உதவியுடன் இயங்கக்கூடிய
வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதே போன்று குறைந்தளவான எரிபொருட்களில் கூடிய தூரம் பயணிக்கக்கூடிய பொறிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே பிள்ளைகளை நாங்கள் இதுவரை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். காலநிலை மாற்றம் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக நாங்கள் இந்த பார்க்கிற பொழுது காலநிலை மாற்றம் தேசிய சர்வதேச கொள்கைகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு இசைவாக்கம் அடைதல் என்ற அடிப்படையில் உலக சமூகமானது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு எவ்வாறான உடன்படிக்கைகளை மாநாடுகளை உலகத்திலே கூட்டி இருக்கிறது, அதனுடைய வெற்றி மற்றும் தோல்வி என்பது தொடர்பாக மிக சுருக்கமாக நாங்கள் விளக்கிக் கொண்டு தொடர்ச்சியாக செல்லலாம். நிச்சயமாக, அதாவது காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கட்டுப்படுத்தி மனிதர்களது வாழ்க்கையை மற்றும் ஏனைய சூழலியல் கூறுகளையும் மேம்படுத்தவும், அதே போன்று பச்சை வீட்டு விளைவினாலான வெப்ப அதிகரிப்பை குறைப்பதற்காகவும் பல்வேறுபட்ட உடன்படிக்கைகள் கைச்சாதிடப்பட்டுள்ளன, மாநாடுகள் கூடப்பட்டுள்ளன. அவற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு ரியோ டி ஜெனரோ மாநாடு 1992ஆம் ஆண்டு பிரேசிலில் கூடப்பட்ட மாநாடு ஆகும். இதே போன்று கியோட்டோ புரோட்டோகால், அதாவது ஜப்பானில் கியோட்டோவில் மாநாட்டையும் நாம் சுட்டிக்காட்ட முடியும். இதே போன்று COP21 பாரிஸ் உடன்படிக்கை இதில் மற்றொரு முக்கியமான மாநாடாக, அதாவது உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது. இதே போன்று சூழல் பாதுகாப்பு மாநாடு ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1996ஆம் ஆண்டு, இதே போன்று காலநிலை மாற்றம் பற்றிய பெரிஸ் மாநாடு 2007, காலநிலை மாற்றம் பற்றிய பாலி இந்தோனேஷிய மாநாடு 2007, இதே போன்று காலநிலை மாற்றம் பற்றிய மிக முக்கியமான ஒரு மாநாடு பிரேசிலில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு ரியோ +20 என கூறப்படுகின்றது. அதாவது ரியோ டி ஜெனரோ மாநாட்டை தொடர்ந்து, அதாவது 1992ஆம் ஆண்டின் ரியோ டி ஜெனரோ மாநாட்டை தொடர்ந்து 20 வருடங்களின் பின் அடைவுகள் என்னன்றதையும், அத்தோடு இனிவரும் காலங்களில் எவ்வாறு சூழலை பாதுகாக்கலாம், வெப்ப அதிகரிப்பை குறைக்கலாம் என்ற விடயங்கள் பரவலாக அந்த குறிப்பிட்ட மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டது. இதே போன்று காலநிலை மாற்றமும் புவி வெப்பமடைதலும் பற்றிய 4th காங்கிரஸ் ஒசாகா ஜப்பானில் 2018 நடைபெற்றதும் நாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இவை அனைத்தும் அதாவது பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றுவதை குறைத்து, வெப்ப அதிகரிப்பை குறைத்து, காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தி குறைப்பதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டவைகளாக காணப்படுகின்றன. ஆகவே இதுவரைக்கும் பிள்ளைகளை நாங்கள் உலக காலநிலை மாற்றத்துக்குரிய காரணிகள், உலக காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட துறைகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் உலக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு உலக சமூகங்கள் கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட உபாயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுகின்றோம். இறுதியாக கலாநிதி இஸ்திகார் சார் அவர்களே, இலங்கையிலே காலநிலை மாற்றம் தொடர்பாக அவற்றை எதிர்கொள்வதற்கு இலங்கை சமூகம் எவ்வாறான அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறது, அது சமூக மட்டத்திலிருந்து அரசாங்கம் வரைக்கும் எவ்வாறான அணுகுமுறைகளை அவை கொண்டிருக்கிறது சொல்லி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இலங்கையில் காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கு காணப்படுகின்றது. பூகோள காலநிலை மாற்றத்தின் செல்வாக்கில் குறிப்பாக கடந்த 100 வருட காலத்திற்குள் இலங்கையின் சராசரி வெப்பநிலை 1.06 ஸ்பாகை செல்சியஸால் அதிகரித்துள்ளது. இதே போன்று ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் நீண்ட கோடையும் வறட்சியும் ஏற்படுவதை நாம் அவதானித்துள்ளோம். இதே போன்று வருடத்திற்கான மழைவீழ்ச்சி பரம்பலை தாண்டி தாளமுக்க நிலை கொள்வதையும், திடீர் மழைவீழ்ச்சி ஏற்படுவதையும், மினி சூறாவளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் எமக்கு காணக்கூடியதாக உள்ளது. அதே போன்று இடைக்கிடையான பெரிய வெள்ளப்பெருக்குகள், இடிமின்னலுடன் கூடிய மழைவீழ்ச்சிகள், அயன இடையூறுகள் தொடர்பான வானிலை நிலைமைகளையும் இலங்கையில் நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதே போன்று இலங்கை காலநிலை மாற்றத்தில் இருந்தான பாதிப்புகளை குறைப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், பங்களிப்புகளை செய்து வருகின்றது. குறிப்பாக 1993ஆம் ஆண்டு இலங்கை ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான திட்டமிடப்பட்ட உடன்படிக்கையின் பங்குதாரர் ஆனமை, சூழல் மற்றும் இயற்கை வள அமைச்சின் கீழ் காலநிலை மாற்றம் தொடர்பான செயலகம் உருவாக்கப்பட்டமை, தேசிய ஓசோன் பிரிவு ஒன்றை ஸ்தாபித்தல், அதாவது இதே போன்று இலங்கை பிரஜைகளின் செயற்பாடுகளுக்காக காலநிலை மாற்றம், அதாவது காலநிலை தொடர்பான திட்டம் ஒன்றை தயாரித்தல், இதன் கீழ் பல்வேறு செயல்பாடுகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. குறிப்பாக உயிர்ச்சுவட்டு எரிபொருள் தகனத்தை குறைத்தல், நீர்வள பாதுகாப்பு, காடுகளை பாதுகாத்தல், மீள் காடாக்கம் செய்தல், மீளக்கூடிய சக்தி மூலங்களை கண்டறிதல், சூழலுக்கு நேசமான சக்தி மூலங்களை கண்டறிதல், அதே போன்று காலநிலை மாற்றம் பற்றிய அறிவுறுத்தல்களை
ஊக்குவித்தல், அதை அறிவுறுத்தல்களை மேற்கொள்ளுதல், அத்தோடு மிக முக்கியமாக வாகன புகை வெளியேற்றத்தை குறைக்கும் கொள்கையும் சட்டங்களும். இதில் மாணவர்கள் நிறைய கண்டிருக்கலாம். புதிய வாகனங்களை அறிமுகம் செய்யும் போது எமிஷன் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு வருடமும் வாகனங்கள் எமிஷன் டெஸ்ட் செய்யப்படுகின்றது. அதாவது பாதிக்கப்படாத முறையில் புகைகளை வெளியிடும் வழிமுறைகளை இது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைகின்றது. இன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடி, பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் முகமாக பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடிய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் இஸ்திகார் ஆரிப் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.